வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் 2வது நாளாக நடைபெறும் செமிகண்டக்டர் மாநாடு. மின்னணு சிப் தொழில்நுட்பம் குறித்து வல்லுநர்களிடம் கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு சேவை வரி ஆலோசனை கூட்டம். கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்த மாநில முதலமைச்சர்கள், நிதியமைச்சர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் உத்தியை பற்றி விவாதிக்க டெல்லி சென்றுள்ள பாஜக தலைவர்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் நடைபெறும் ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் நாளில் தொண்டர்களின் கருத்தை எதிரொலிக்கப் போவதாக பேச்சு. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 1200 மேம்பாலங்களை கட்டி முடித்துள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு பெருமிதம். மீதமுள்ள தரைப்பாலங்களுக்கு பதில் மேம்பாலங்கள் கட்டப்படும் என்று அறிவிப்பு. சீன தலைநகர் பெல்ஜிங்கில் வெற்றி கொண்டாட்டத்தில் விளாடிமிர் புட்டினும் கிம் ஜங் உன் சந்திப்பு. உக்ரைன் போர் உதவியாக வடகொரியாவுக்கு நன்றி தெரிவித்த புட்டின். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் நடைபெறும் செமிகண்டக்டர் மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சிப் தொழில்நுட்பம் குறித்து வல்லுநர்களிடம் கேட்டறிந்தார். இந்தியாவின் மின்னணு தொழில்நுட்பத்தில் புரட்சி ஏற்படுத்தும் வகையில் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லி யசோபூமியில் செமிகண்டக்டர் மாநாடு நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவில் தயாரிக்கப்படும் சிறிய மின்னணு சிப்கள் உலகின் பெரும் புரட்சியை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார். இந்நிலையில் 2வது நாளாக செமிகண்டக்டர் மாநாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி தொழில் அதிபர்களுடன், தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் கலந்துரையாடினார். சிப் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வல்லுநர்களிடம் அவர் கேட்டறிந்தார். வல்லுநர்களும் தொழில் அதிபர்களும் தங்கள் திட்டம் குறித்து பிரதமருக்கு விளக்கமாக எடுத்துரைத்தனர். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு சேவை வரி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. சரக்கு சேவை வரிகளை மாற்றியமைப்பது தொடர்பாக மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஆகியோருடன் மத்திய நிதியமைச்சர் அவ்வப்போது ஆலோசனைகளை நடத்தி முடிவெடுக்கும். அதன்படி இன்று 56வது ஆலோசனை கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் நிதித்துறை செயலர், மாநில முதலமைச்சர்கள், மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போது ஒவ்வொரு மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தங்கள் மாநிலத்தின் சிறப்பு உற்பத்தி பொருட்களுக்கு வரியை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். டெல்லி சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர்களுடன் சட்டமன்ற தேர்தல் உத்திகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் எத்தகைய உக்திகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து டெல்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் கருத்துரை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர்களான நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி, தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஏற்கனவே டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தொண்டர்களின் கருத்தை எதிரொலிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் நாள் செய்தியாளர்களிடம் மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, பேரூராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அதிமுக தொண்டர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க சென்ற செங்கோட்டையனிடம் செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பு குறித்து வினா எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் தொண்டர்களின் கருத்தை தான் எதிரொலிக்கப் போவதாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் இதனிடையே செப்டம்பர் 5ஆம் நாள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதாக அவரது ஆதரவாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்யபாமா தெரிவித்துள்ளார். அந்த பணிகளை நாங்கள் ஆற்ற போகிறோம். அவ்வளோ சார், இந்த 5ஆம் தேதி சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ இபிஎஸ் சார் தரப்புல இல்லை 5ஆம் தேதி சந்திக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சார், கட்சி ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக சார், மண்டபத்தில் சார், மாதிரி கட்சி ஆஃபீஸில் தான். கட்சி ஆஃபீஸில் தாங்க. ஆமாம். மூத்த நிர்வாகி சார் ஒரு 10,000 பேர் திரட்டுறதா சொல்லியிருக்காங்களே சார், அந்த மாதிரி எப்படி இல்லை. நான் பேசுகிறேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க. அது யாரும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு நேற்று நான் யாரையும் கூப்பிட நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். யாரையும் வான்னு கூட சொல்ல இல்லை. வந்தாங்க ஒரு 10-500 பேர் வந்தாங்க. அது
வந்து அவங்களா பாண்டினிஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தரை கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 1197 மேம்பாலங்களை கட்டி முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 3 பாலங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு ஆகியோர் கலந்து கொண்டு நெமிலி கல்லாறு பாலம், பணப்பாக்கம் பன்னியூர் பாலம், அன்வர்திகான்பேட்டை ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவாவேலு, திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழகம் முழுவதும் 1281 தரைப்பாலங்கள் இருந்ததாகவும் 4 ஆண்டுகளில் 1197 பாலங்கள் மேம்பாலங்களாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் முனிரத்தினம், ஈஸ்வரப்பன், மாவட்ட கவுன்சிலர் சுந்தராமாள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் வடிவேலு, நிர்மலா, துணைத் தலைவர் புருஷோத்தம்மன், முன்னாள் துணைத் தலைவர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் குழந்தை திருமணத்தை தடுக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் மேகமங்கலம் மணலாறு என்னுமிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு முரசை அடித்து வீதி நாடகத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வளரிளம் பருவத்தில் திருமணம் நடைபெறும் 24 வட்டாரங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தெரு நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மட்டும்தான் மக்களை தேடி மருத்துவம் பார்க்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் இந்த திட்டத்தில் 2,40,00,000 பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் கூறினார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 2300 அளவுக்கு மலை கிராமங்கள் இருக்கிறது. இங்கேயும் கூட இந்த மேகமலை பகுதியில் ஒரு 8 கிராமங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 2300 மலை கிராமங்கள் இருக்கிறது என்றால் இந்த 2300 மலை கிராமங்களிலும் கூட ஒரு 30-40 வீடுகள் நடந்து சென்று பார்ப்பதற்கு கூட வழி இல்லாத கிராமங்கள், மலை கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்களிலும் கூட இன்றைக்கு இந்த மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் அனைத்து மக்களுக்கும் மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. தாராபுரம் சந்தையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கடைகளை அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட சந்தை கட்டடத்தை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமிநாதன், திமுக ஆட்சியில் அரசின் அனைத்து திட்டங்களும் விரைவாக மக்களிடம் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன், துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், நகராட்சி ஆணையர் முஸ்தபா, பொறியாளர் சுகந்தி, உதவி பொறியாளர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வேப்பூர் அருகே அடாரியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட 15 துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் அடரி, பொயனம்பாடி, களத்தூர் மக்கள் கலந்து கொண்டனர். இதில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, கடனுதவி ஆகியவற்றை வழங்கினார். இந்த முகாமிற்கு வந்த பெண் மாற்றுத்திறனாளி மனு கொடுக்க இருந்ததை கண்ட அமைச்சர் கணேசன் காரில் இருந்து இறங்கி அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் மனுவை பெற்று அந்த பெண்ணுக்கு தேவையான 3 சக்கர வாகனத்தை உடனடியாக வழங்க அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் தனது பெயரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒரு முறை காணாமல் போனதாக தெரிவித்துள்ளார். துபாய்க்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த கமல்ஹாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விருது பெறுவதற்காக துபாய்க்கு செல்வதாக அவர் தெரிவித்தார். பீகாரில் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து பேசிய அவர் தனது பெயரும் ஒருமுறை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறினார். யாரையும் அவமானப்படுத்த மாதிரி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓட்டு காணாமல் போனது, பேர் காணாமல் போகிறதெல்லாம் ரொம்ப நாளாக நானே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோடய பேரே காணாமல் போயிருக்கு. அப்புறம் போய் கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சின்ன விஷயந்தான்.
அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் வந்தபோது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7 ஏக்கர் நிலத்தை ரவுடிகள் மூலம் மிரட்டி கைப்பற்றி உள்ளதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் ஒதியம்பட்டியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 ஏக்கர் நிலத்தை 3 கோடி ரூபாய்க்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள சிவா விலைக்கு கேட்டுள்ளார். குறைந்த விலைக்கு தர முடியாது என்று உரிமையாளர்கள் கூறிய நிலையில் போலி பத்திரம் எழுதி அந்த நிலத்தை மிரட்டி கைப்பற்றிக் கொண்டதாக சந்தானலட்சுமி என்பவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் சந்தானலட்சுமி மனு அளித்தார். சம்பந்தமா நாங்கள் இடத்துக்கு போனோம், புகார் கொடுத்தோம். அந்த இடத்த ஓட்டக்கூடாதுன்னு சொன்னோம். வில்லியனூர் காவல்துறையில் நாங்கள் வந்து புகார் அளித்தோம். அதை மீறி அவங்க வந்து உழவெல்லாம் ஓட்டியிருந்தாங்க. ஓட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் வந்து ஃபோன் மூலயமா அவர் வந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் பேசுனதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அவர் தலையிட்டு அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய அடியாட்கள் அனுப்பிச்சு அந்த எங்கள் இடத்துல நட்ட கல்லெல்லாம் பிடுங்கி போட்டாங்க. சிவாமல் அளவு எவ்வளோ? அது 7 ஏக்கர் 10 கோடி ரூபா. ஆமா கிடைக்காது, நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். சொத்து இவங்க பேர்ல இருக்கு. சாத்தலை ஒரு போலி அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வச்சு வில்லியனூர்ல கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எங்க கிட்ட கொடுக்கல, வில்லியனூர் ஸ்டேஷன் வில்லியனூர் காவல் நிலையத்துல கொடுத்துருக்காங்க. ஆளுநர் அவர்கள்கிட்ட நாங்க மனு கொடுத்திருந்தோம். அவர் சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து எங்க நிலத்தை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க. திருப்பூரில் குடியிருப்பு பகுதியில் கழிவுகள் குவிவதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று வெளியேற்றினர். திருப்பூர் மாநகராட்சியின் 60 வார்டுகளில் ஒவ்வொரு நாளும் வெளியாகும் கழிவுகளை முதலிப்பாளையத்தில் கல்குவாரியில் குவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் தீய நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் பரவுவதாகவும் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்பகுதியில் கழிவுகளை குவிப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். மாலையில் விடுவித்த போது மண்டபத்தை விட்டு வெளியேறாமல் அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் பண்ணணும். அதற்காக இந்த மாநகராட்சி எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. அடுத்த கட்டமா வந்து செய்தித்தாள்லயும் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் வந்து எதுவும் முயற்சி எடுக்கல அப்படின்னா மேல வந்து இது போராட்டமா வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதற்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. டெய்லியும் வந்து 100 வண்டிக்கு மேல குப்பையை கொண்டு கொட்டுறாங்க. அந்த குப்பை கொட்டுற குழிக்கு 1 கிலோமீட்டர் சுத்தளவிலேயே நிறைய ஸ்கூல் இருக்கு. அதை சுத்தியும் 7 ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற பசுமாடுல இருந்து மனுஷங்கள்ல இருந்து எல்லாரும் காத்த கூட நிம்மதியா சுவாசிக்க முடியாம இருக்காங்க. வெளியில வீட்டை விட்டு கதவு ஜன்னலை நீக்கி ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா உட்கார முடிய மாட்டேங்குது. ஏன் உட்கார முடிய மாட்டேங்குது? அந்த குப்பை கதவுல இருந்து வரக்கூடிய கெட்ட துர்நாற்றத்தால எனக்கு குழந்தைக்கு வாந்தி வருதுங்க. நல்லா இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல்ல எல்லாம் டெய்லி ஸ்கூல்ல குழந்தைங்க மட்டும் இல்ல, ஆசிரியர்ல இருந்து எல்லாரும் கணக்கு இல்லாம வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஏதோ தேவையில்லாத ஒரு பொருளை மோந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்னங்க இதுக்கெல்லாம் தீர்வு? கவர்மெண்ட் என்னது? கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு நம்ம போராட்டம் புக்ல எல்லா குழந்தைங்களுக்கும் படிப்பை சொல்லி கொடுக்குறோமே, அந்த குழந்தைங்க நிம்மதியை வாழ்றதுக்கு கூட விட மாட்டீங்களா? சென்னை வேளச்சேரியில் நிலத்தை அளந்து தராமல் வட்டாட்சியர் இழுத்தடிப்பதாக கூறி உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த பத்மநாபன் மயிலாப்பூரைச் சேர்ந்த சீனிவாசர் என்பவரிடம் வேளச்சேரி புவனேஸ்வரி நகரில் 4600 சதுரடி நிலத்தை விலைக்கு வாங்கியிருந்தார். தன்னுடைய பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து அந்த இடத்தில் குடிசை அமைத்து தங்கியிருந்தார். 2022ஆம் ஆண்டு அந்த இடத்திற்கு வந்த ஒரு சிலர் அங்கிருந்த காவலாளியை விரட்டிவிட்டு அதே குடிசையில் தங்கியுள்ளனர். அந்த இடத்தை அளந்து தருமாறு வேளச்சேரி வட்டாட்சியருக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் அதை செய்யாமல் இழுத்தடித்து வருகிறார். இதனால் மன உளைச்சல் அடைந்த பத்மநாபன் தனது நிலத்தையே தானே அளக்க முயன்ற போது அங்கிருந்தவர்கள் எதிர்த்து தகராறு செய்துள்ளனர். 2022 வாட்ச்மேனையும் போட்டு வச்சிருக்கிறேன். 2022ல கலாச்சந்திரன் ஒரு அம்மா அவங்களுடைய அடியாட்களோட வந்து எங்க வாட்ச்மேன் ஒருத்தரை விரட்டிட்டு அவங்க வாட்ச்மேனை வைக்கிறாங்க. நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க உடனே சிஎஸ்ஆர் போட்டாங்க, ஒரு கண்ணன்கிற ஒரு பேரில். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா,
பட்டா வாங்கிட்டு வர சொல்லி அவங்களையும் சொன்னாங்க, எங்களையும் சொன்னாங்க. நாங்கள் பட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க பட்டா வாங்க முடியல. பட்டா வாங்கிட்டு வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னோம். அவங்க வந்து இது சிவில் டிஸ்பியூட், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்னாங்க. பிறகு ரெண்டாவது கமிஷனர் ஆஃபீஸை பார்க்க சொன்னாங்க. கமிஷனர் ஆஃபீஸையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க வந்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா இது ட்ரெஸ்பாசிங் தான், கிரிமினல் ஆஃபென்ஸ், இன்ஸ்பெக்டரே ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொன்னாங்க. கோவையில் நடைபெற்ற டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவில் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்றனர். கோவையில் சிங்காநல்லூரில் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் என்னும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் 2ஆம் நாள் அமர்வில் மாணவர்களின் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவித்து சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புதுமையான திட்டங்களை பாராட்டும் வகையில் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது புதுமை திட்டங்கள் குறித்து பேசினர். தொடக்க விழாவில் SSVM நிறுவனங்களின் கல்வி இயக்குனர் ஸ்ரீஷா மோகன்தாஸ் பேசினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம், கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் ஏற்படுத்தும் சவால்கள் மற்றும் பயன்கள் குறித்தும் பேசினர். இதில் SSVM நிறுவனங்களின் நிறுவனர் மணிமேகலை, தொழில் முனைவோர் சரண் ஹெக்டே, மருத்துவர் ராஜா சபாபதி, ஜீபு எலியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். திருப்பூரில் விபத்தில் காயமடைந்த இருவரை அவ்வழியாக வந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மீட்டு தனது உதவியாளரின் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். திருப்பூரில் பனியன் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் வேளம்பாளையத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் அவினாசி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையை கடந்து சென்ற கூலி தொழிலாளி ராஜேந்திரன் மீது அருண்குமார் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியுள்ளது. இந்த விபத்தில் அருண்குமாருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ராஜேந்திரனுக்கும் கால்கள் உடைந்து பலத்த காயம் ஏற்பட்டது. இருவரும் சாலையில் வழியில் துடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவ்வழியாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா வந்து கொண்டிருந்தார். அவர் தனது காரை நிறுத்தி இறங்கி சென்று இருவரையும் மீட்டு ஒருவரை தனது உதவியாளர் காரிலும் மற்றொருவரை ஆம்புலன்ஸிலும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இது குறித்த வீடியோ இப்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் ஓய்வு பெற்ற உளவுத்துறை காவல் ஆய்வாளர் வீட்டில் 20 பவுன் நகையை கொள்ளையடித்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தம்மம்பட்டி சந்தை ரோட்டைச் சேர்ந்த பழனிசாமி உளவுத்துறை காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். மனைவியுடன் வெளியூர் சென்றுவிட்டு ஊர் திரும்பிய அவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த 20 பவுன் நகை, வெள்ளி பொருட்கள், 1.5 லட்சம் ரூபாய் ஆகியவை திருடு போனது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தம்மம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது நாய் குறுக்கே வந்து விபத்து ஏற்பட்டதில் சிறுமி உயிரிழந்தார். ஆரணி முள்ளிப்பட்டையைச் சேர்ந்த கார்த்திக் தமிழ்ச்செல்வி தம்பதியினரின் இளைய மகள் அனாமிகா, சிறுமி அனாமிகாவை தந்தை கார்த்திக் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். இருவரும் ஆரணி நோக்கி சென்று கொண்டிருந்த போது நாய் குறுக்கே வந்து இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதனால் நிலை தடுமாறிய கார்த்திக்கும் அவர் மகளும் கீழே விழுந்தனர். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலையில் பலத்த காயமடைந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் கண் தானம் குறித்து மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. அகர்வால் கண் மருத்துவமனையும் ஊருஞ்சி கல்லூரியும் இணைந்து தேசிய கண்தான நாளையொட்டி வேலூரில் விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தினர். பேராசிரியர் திருமாறன் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் எம்பெருமாள் கோபிநாத், மண்டல மருத்துவ தலைவர் ஐஜக் ஆபிரகாம் ராய், தியாகராஜன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட காவல் இணை கண்காணிப்பாளர் தனுஷ்குமார் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொருவரும் தங்கள் இறப்பிற்கு பின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடியில் மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி படகில் கடலில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட சுருக்கு, மடி, அதிவேக என்ஜின் ஆகியவற்றை பயன்படுத்தி பூம்புகார், சந்திரப்பாடி மீனவர்கள் மீன்பிடிப்பதாக கூறி பலமுறை புகார் அளித்தனர். அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறையை கண்டித்து தரகம்பாடி மீனவர்கள் தொழில் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தரகம்பாடி, சின்னங்குடி, குட்டியாண்டியூர், பெருமாள்பேட்டை மீனவர்கள் கலந்து கொண்டனர். படகுகளில் கருப்பு கொடி கட்டி தரகம்பாடியில் இருந்து டேனிஸ் கோட்டைக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை இணை இயக்குநர்
இளம்வழுதி துணை இயக்குனர் மோகன்குமார், வட்டாட்சியர் சதீஷ்குமார், சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை ஆகியோர் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை, அதிவேக இன்ஜின் இவற்றை தொடர்ந்து சட்டவிரோதமாக வைத்து மீன்பிடி தொழில் செய்து வரும் மீனவ கிராமங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து இன்று நடைபெற்ற மாபெரும் கருப்பு கொடி போராட்டம், அதன் பிறகு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோம். உடனேய பேச்சுவார்த்தைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர், வட்டாட்சியர், மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் சுருக்குமடி வலையும் அதிவேக இன்ஜினும் கடல் பகுதியில் தொழில் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளித்ததன் பேரில் போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் சுருக்குமடி வலை, அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மேலும் அவர்கள் தொழில் செய்ய நேர்ந்தால் நாங்கள் மறுபடியும் மாபெரும் போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. போடி நாயக்கனூர் அருகே உப்புக்கோட்டையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பின் திருப்பணிகள் நிறைவடைந்து நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேகம் கலசத்தில் 9 வகையான தானியங்களை நிரப்பி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முதல் கால யாக ஹோமங்கள் நடைபெற்றன. வரதராஜ பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது. இந்த முதல் கால யாக பூஜையில் உப்புக்கோட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே கிளிஞ்சல் மேடு எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே கிளிஞ்சல் மேடு செட்டியார் எல்லையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு நேற்று மாலை யாகசாலை பூஜை தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு ஹோமம் செய்யப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தமங்கலத்தில் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் மன்னன் கட்டிய வானிலை கண்டேஸ்வரர் கோவிலில் கோபுர கலசங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த கோப்பெருஞ்சிங்கன் மன்னன் சோழ மன்னரை 6 மாத சிறைபிடித்து வைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது சேந்தமங்கலத்தில் கோட்டை கோவில் ஒன்றை கட்டியதாக வரலாறு உள்ளது. இந்த கோவிலை மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்து அறநிலையத்துறை சார்பில் புதுப்பிக்கப்பட்ட வானிலை கண்டேஸ்வரர் கோவிலின் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளதையொட்டி கோபுர கலசங்கள் நந்தி பகவான் முன்பு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு யாகம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், தொழிலதிபர்கள், பொதுமக்கள், சிவச்சாரியர்கள் கலந்து கொண்டு வானிலை கண்டேஸ்வரரை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஐயனார் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே கொனலவாடியில் ஐயனார் கரும்பியம்மன் கோவிலில் 50 அடி உயர தேரில் வண்ண விளக்குகளால் சுவாமியை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் 4 வீதிகளின் வழியாக தேர் வலம் வந்து காலை 7 மணி அளவில் நிலைக்கு வந்து சேர்ந்தது. இந்த திருவிழாவில் உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லியில் 2வது நாளாக நடைபெறும் செமிகண்டக்டர் மாநாடு. மின்னணு சிப் தொழில்நுட்பம் குறித்து வல்லுநர்களிடம் கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு சேவை வரி ஆலோசனை கூட்டம். கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்த மாநில முதலமைச்சர்கள், நிதியமைச்சர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் உத்தியை பற்றி விவாதிக்க டெல்லி சென்றுள்ள பாஜக தலைவர்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் நடைபெறும் ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் நாளில் தொண்டர்களின் கருத்தை எதிரொலிக்கப் போவதாக பேச்சு. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 1200 மேம்பாலங்களை கட்டி முடித்துள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு பெருமிதம். மீதமுள்ள தரைப்பாலங்களுக்கு பதில் மேம்பாலங்கள் கட்டப்படும் என்று அறிவிப்பு. சீன தலைநகர் பெல்ஜிங்கில் வெற்றி கொண்டாட்டத்தில் விளாடிமிர் புட்டினும் கிம் ஜங் உன் சந்திப்பு. உக்ரைன் போர் உதவியாக வடகொரியாவுக்கு நன்றி தெரிவித்த புட்டின். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.